செப்டம்பர் 18 வியாழக்கிழமை. எனக்கு முன்பாக. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17:1. ஒரு பெரிய பொருட்காட்சிக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய 5 வயது சிறுவனை அழைத்து கொண்டு போனார். பொருட்காட்சியில் உள்ள வண்ண வண்ண விளக்குகள், சுழலும் ராட்சத சக்கரங்கள், ராட்டினங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சிறுவன் ஆச்சரியப்பட்டான். அவ்வாறு அவன் நின்று நின்று ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே நடந்தபோது தன் தகப்பனையும் தாயையும் எப்படியோ பிரிந்து தவறவிட்டு விட்டான். தகப்பனார் அவனை தேடி கண்டுபிடித்து அன்போடு அவனிடம், மகனே, இனி எங்களுக்கு பின்னால் நடந்து வராமல் இது முதல் எங்களுக்கு முன்பாக எங்கள் பார்வையில் நடக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தான் கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். கர்த்தருக்கு முன்பாக நடக்கும் போது அவரை முந்திக் கொண்டு போகிறீர்கள் என்பது அர்த்தமல்ல. கர்த்தருடைய பார்வை எப்பொழுதும் உங்கள் மேல் பதிந்திருக்கும். அவர் எப்பொழுதும் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார். அவருக்கு பின்பாக நடப்பீர்களானால் உலக கவர்ச்சிகள் உங்கள் உள்ளத்தை மெதுவாக மயக்கி உங்களை உலகத்தின் பின்னால் இழுத்து சென்றுவிடும். ஏனோக் தேவனோடே சஞ்சரித்தார். ஆதியாகமம் 5:24. நோவா தேவனோடே சஞ்சரித்தார். ஆதியாகமம் 6:9 என்று வேதம் சொல்லுகிறது. இதையே ஆங்கில வேதாகமம் அவர்கள் தேவனோடு நடந்தார்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய சிநேகிதர்களாய் நடந்தார்கள். தேவனோடு கரம் கோர்த்து நடந்தார்கள். தேவனோடு நடப்பதற்கும் தேவனுக்கு முன்பாக நடப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பல வேளைகளில் கர்த்தர் நம்மை முன்பாக நடக்கச் சொல்லி பின்னால் இருந்து பாதுகாக்கிறார். சில வேளைகளிலே நம்முடன் ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டே நடக்கிறார். ஒரு பக்தன் ஒரு மலைப்பாதையிலே இயேசுவை தியானித்துக் கொண்டே சென்றான். காலை திரும்பி வந்தபோது தரையிலே 2 அடிச்சுவடுகள் இணையாக இருந்ததைக் கண்டு சந்தோஷப்பட்டான். ஆனால் ஒரு ஆபத்தான சரிவிலே பார்த்தபோது 2 பேருடைய காலடிகள் தெரிவதற்கு பதிலாக ஒருவரது தடமே தெரிந்தது. பக்தன் பதறிவிட்டார். என் ஆண்டவரே, ஆபத்தான இந்த இடத்தில் வந்தபோது ஏன் என்னை தனியே விட்டுவிட்டீர்கள்? ஒரு காலடி தடம்தானே இருக்கிறது என்று கேட்டார். ஆண்டவர் அன்போடு சொன்னார், தெரிகிற அந்த ஒரு காலடி தடம் என்னுடைய தடம்தான். இந்த சரிவான இடத்திற்கு வந்தபோது உனக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உன்னை என் தோள்களிலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன். மகனே, நீ எனக்கு விசேஷமானவன் என்று சொன்னார். பாருங்கள், காணாமற்போன ஆட்டை மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்த போது அதை நடக்க விடாமல் சந்தோஷத்தோடு தன் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு வீட்டுக்கு வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 15:5-6. தேவ பிள்ளைகளே, கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு செல்கிறார். உபாகமம் 32:11. அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஏசாயா 63:9.